டே கௌதம், மத்தியானம் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னதானே, கேன்சல் பண்ணிட்டியா? என்னடா பேய் பார்த்த மாதிரி முழிக்கிற? என்ன அப்பாயின்மெண்ட்? டீ இப்பதான் சொல்லுவியா? என் அக்காவோட கல்யாணம்டா. சூட் ஃபிட்டிங் போடுவோம் நான் இப்ப. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் போகிறேன், எனக்கு கொலையே பண்ணிடும். நம்ம தான் கிளம்புறேன். ஐ கோ ஃபர்ஸ்ட். டேய் சூட் பாத்துறோம்டா. அக்காவுக்கு தானே சூட் ஃபிட்டிங்கு. இப்படி ஓடுறான். இவன் தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பானோ. அவன் டைம் டேபிள் அவனை விட நீ தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஞாபக கோளாறு. அதான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவான். நான் தான் ரிமைண்டர் கொடுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ரா நீ. எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிங்கிற? ஆமா. அதான் இப்போ ஃப்ரெண்டை விட இப்போ உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க. நீ தான் கொடுத்து வச்சவன். கேர்ள் ஃப்ரெண்டா? நீயும் ரதியும். யூ கைஸ் ஆர் கோயிங் ஆன் ரைட்? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? கேம்பஸ்ல எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்க. ஐ மீன் இட்ஸ் ஆப்வியஸ், இஸ்ன்ட் இட்? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுதா. ஜோடி பொருத்தம் சூப்பர். நீ கேம்பஸ்ல பாப்புலர், கூடி சீக்கிரம் ரதியும் பாப்புலர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்டாக் கப்பல் ஆயிடுவீங்க. பிடிக்கவே முடியாதுடா. அவளும் பாப்புலர் ஆயிடுவாளா? புரியல. கேம்பஸ்ல பியூட்டி பேஷன் நடத்த போறாங்க. ரதி அதுல கலந்துக்கிறாளா? கௌதம் சொன்னா. ரதி அதை உங்ககிட்ட சொல்லல? ஏய் இல்லடா, சொல்லியிருப்பேன். நான் தான் பேண்ட்ல பிஸியில மறந்துட்டேன், அவ்வளோதான். ஆமா, மறந்துருப்பேன். ரதியோட லுக்ஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் நிச்சயமா இந்த பேஜனை ஜெயிச்சிடுவா. அண்ட் ஆஃப்டர் தட் எங்க 2 பேரும் சமமா ஆயிடுவீங்க. ஆனா ஒன்று சொல்றேன், ப்ரோ டு ப்ரோ, தப்பா எடுத்துக்காத. ஏய் இல்லை சொல். இப்போ ரதி பேஜனை நிச்சயமா ஜெயிச்சிடுவான். அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் இருக்காங்களே, அவங்க பின்னால சுத்தி இருப்பாங்க. இட்ஸ் கோன் காஸ் யூ ஆஃப் ஹெடேக்ஸ். ஏய் இல்லடா, ஷி லவ்ஸ் மீ. அது எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பசங்களுக்கு தெரியாத, அன்லெஸ் யூ மேக் இட் ஆஃபிஷியல். இங்க பாரு, இதுவே நானா இருந்தா ரதியை இந்த பேஜன்ல கலந்துக்க விட மாட்டேன். ஐ ட்ரஸ்ட் மை கேர்ள், யூனோ. பட் இந்த மனசு இருக்குல்ல, குரங்கு மாதிரி. நேரத்துக்கு நேரம் எந்த மரத்துல போய் தாவணும் தெரியாது. பிரச்சனை இல்லடா, எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. ரதி ஷி லைக் மீ ஃபர்ஸ்ட். அவள் தான் என்ன முதல்ல அப்ரோச் பண்ண தெரியுமா? நான் அவளுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஒரு பேஜனால நம்ம 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரும்னு இருந்தா அவள் அதில் சேரவே மாட்டான். ப்ளஸ் நானும் பொசசிவ் இல்லை. அவளுக்கு என்ன செய்ய பிடிக்குதோ அதை செய்யலான்னு விட்டுட்டேன். அப்படியே பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். தட்ஸ் லைஃப், ரைட்? யா தட்ஸ் லைஃப் ப்ரோ, தட்ஸ் லைஃப். ஆமா, வாழ்க்கை. அதை பத்தி ஒரு பாட்டு எழுதேன். லைஃப். கிங் 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 வெளியில வா. கிங் என்னாச்சு? அண்ணனுக்கு கோவம் இப்படி வருது? என்ன தெய்வம் கதை? என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், உன் வாழ்க்கையை நான் கெடுத்தேனா? ஏய், நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. வந்துட்டியா? என்னடா முறைக்கிற? அந்த சீனத்தைய கொன்னது நீ. என்னமோ உன் கழுத்துல கத்தி வச்சு நான் அவளை போட சொன்ன மாதிரில நீ பேசுற. எல்லாத்தையும் செஞ்சது நீ. நீ தம்பி, நீ. இன்னைக்கு ராத்திரி உன்னை பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க பெரிய அம்பானி ஆயிருப்பீங்க. செத்து சுண்ணாம்பா இருப்படா. இப்படி இவனுக்கு நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், மறந்துடாத. என்ன சவுண்டே காணோம்? உண்மையை சொல்லிட்டேனா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ பண்ண துரோகத்துக்கு நஷ்ட ஈடு. என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏய்,
என் முதுகுல குத்த தெரிஞ்ச உனக்கு இன்னொருத்த முதுகுலையும் குத்த தெரியும். எவனாச்சும் மாட்டுவோம், அவனை போய் ஏமாத்திட்டு அந்த பணத்தை என்கிட்ட வந்து கொடு. புரியுதா? அப்படி அதுவும் உன்னால முடியாதுன்னா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிக்கு அந்த நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சிருப்பல, அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்த பாஜகல்ல போய் வெயி, நிறைய கொடுப்பான். அது அப்படியே வந்து என்கிட்ட கொடு. சரி, கொடுக்குறேன். நீ கேட்ட பணத்தை கொடுத்து தொலைக்கிறேன். அப்படி வா வலிக்கு. தேவா, இப்ப எல்லாம் சொல்ல லைன் வச்சான். 5000 வெள்ளிலாம் பத்தாது. நீ எனக்கு கொடுத்த ஸ்ட்ரெஸ்க்கும் தலைவலிக்கும் எல்லாம் டபுள். மாசம் மாசம் என் லெட்டர் பாக்ஸை நான் திறந்தா 10,000 வெள்ளியை நான் பார்க்கணும். அப்படி இல்லை உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல? ஏன் உனக்கு இருந்துச்சா? நீ எல்லாம் மனசாட்சி பத்தி பேசவே கூடாது. ஏன்னா நீ எல்லாம் என்னை விட மட்டமானவன். உனக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்கறதே இல்லடா. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். போய் என் பணத்தை ரெடி பண்ணு. ரெடி பண்ண அப்புறம் என்ன வந்து பாரு. ஜாலான் பண்ணு, ஜாலான் பண்றா. ஏய், இங்க என்ன பண்ற? லெக்சர் போல? அட்டெண்டன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு வெளியாயிட்டேன். அட்டெண்டன்ஸ்? டேய், திருந்தவே மாட்டியா நீ? ஒரு நாள் மாட்டுவே, அன்னைக்கு இருக்கு பாரு உனக்கு. சரி, அது இருக்கட்டும். நீ என்ன மறுபடியும் அந்த விஷ்ணு கூட கொலைபரேட் பண்ண போறியா? ஆமாண்டா. டேய், நான் இவ்வளவு சொன்னேன், என்ன நம்பலையா? நம்பி தாண்டா அவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரே என்னை பார்க்க வந்து நிறைய பேசினார். என்னன்னு தெரில, அவர் பேச பேச எனக்கு என்னமோ எனக்கு நடக்கிற நல்ல விஷயத்த நானே வேணான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் நீ சொல்கிற மாதிரி இல்லைடா, ரொம்ப சின்சியராக பேசினார், வெளிப்படையாகவும் இருந்தார். நல்ல மனுஷன்டா. ப்ளஸ் அவருக்காக பாடுறதுனால எனக்கு எந்த லாஸும் இல்லை. ஸோ ஐ தாட் வை நாட், அதான் ஓகே சொல்லிட்டேன். சரிடா, ஆனா இதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு தோணல உனக்கு? இதை கௌதம் என்கிட்ட சொல்லனா இதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏய், அவன்கிட்டயே நான் அதோட பாசினிமாக்கா தான்டா சொன்னேன். இல்லடா, நீ ரொம்ப மாறிட்ட. எவனோ ஒருத்தன் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டோன்னே என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல உனக்கு? இவன் என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுப்படுத்துற? டேய், இது சின்ன விஷயம் இல்ல. அவன் ஒரு ட்ரேக்கை ரெக்கார்ட் பண்ணிட்டானா எங்க வேணாலும் யூஸ் பண்ணுவான். பண்ணட்டும்டா, அதான்டா அவரும் என்கிட்ட சொன்னாரு. ஏய், தப்பு பண்ற சுகன். சரிடா, இப்படிதான் நான் கத்துக்கணும்னு இருந்தா so be it. It's okay to be wrong sometimes, Jugan. இது என்னோட லேர்னிங் கர்வ். சில விஷயங்களை நானே எனக்காக முடிவெடுக்கலான்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் மற்றவங்களோட அட்வைஸ் தேவையில்லை. ஸோ just chill, okay? பார்த்துக்கலாம். ரதி, சுஹன், இங்க எதுக்கு வந்த? என்னடி கேள்வி இது? நான் கிளமெண்டியில் இருக்கேன். இந்த நேரத்தில் இங்கே இருக்கேன்னா அது ஒன்றும் பார்க்க தானே. எவ்வளோ கால் பண்ண தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இப்போ நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நீ அந்த பியூட்டி பேஷனில் கலந்துக்க போறியா? யார் சொன்னா? தேவ். கௌதம் கிட்ட சொல்ல முடியல, ஓகே. நான் அவன் பாய் ஃப்ரெண்ட் தானே, என்கிட்டயுமா சொல்ல முடியல? பாய் ஃப்ரெண்டா? இப்போ மட்டும் பாய் ஃப்ரெண்ட் உரிமை கொண்டாடுற? அடுத்தவங்க முன்னாடி நீ யாரும் நான் யாரும் தானே? நீ படித்தவ தானே, ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு?
ஐ am going to be a star ரவி. ம் அதுக்கு சில விஷயங்களை மறைக்கணும்னா மறைச்சு தான் ஆகணும். இப்போ எதுக்கு நமக்கு இந்த பேஜன்லாம்? நீயும் என்ன மாதிரி ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றியா? சீ, நீ இவ்வளோ கேவலமாக யோசிப்பியா? இதை பாரு, இந்த பேஜனுக்கு நான் 4 மாதம் முன்னாடியே சைன் அப் பண்ணிட்டேன். எனிவே யூ நோ வாட், உன்கிட்ட என் ரீசன்ஸை ஜஸ்டிஃபை பண்ண தேவையே இல்லை. என்னை விடு, நான் போனோம். நீ இதில் சேரக்கூடாது. I'm not comfortable With what? with people looking at you. With guys looking at you. சுஹன், நீ என்ன பேசுறன்னு தெரியுதா? உன் பின்னாடி மட்டும் பொண்ணுங்க சுத்தினா நான் ஏத்துக்கணும். என்ன பசங்க பார்த்தா, ஜஸ்ட் பார்த்தா, அதை உன்னால ஏத்துக்க முடியாது. வாட் ரபிஷ் இஸ் திஸ்? நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த போட்டியில் நீ சேரக்கூடாது. தட்ஸ் இட். அப்படியா? அப்படின்னா நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாவே இருக்க தேவையில்ல. லெட்ஸ் பிரேக் அப். தீப், எவ்வளோ ஈஸியாக என்கிட்ட போக முடியாது. நான் செத்துருவேன். நீ பாட்டு வர, நீ பாட்டு போற, நீ பார்த்து உனக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? லுக் ரதி, I really love you and I want to be with you. ஆனால் நீ மட்டும் கூட பிரேக்கப் பண்ண, நான் தற்கொலை பண்ணிப்பேன். சுஹன், சத்தியமா இப்பவே அந்த பிளாக்ல இருந்து முடிச்சிருவேன். அப்போ நீ பேசல சேர முடியாதுல்ல. சுஹன், நீ என்ன பேசுற? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அது எனக்கு சாக பயம் இல்லை. நான் எனக்கு உன் கூட சந்தோஷமா வாழணும். அது நான் சொல்றது கேளு. Look at me. நமக்கு இந்த பேஜன் வேணும். ப்ளீஸ். அப்புறம் தனியாக உட்காந்துருக்க? எங்க உன் கும்பல்? கும்பல் கிளாஸ்ல இருக்கு, எனக்கு ஃப்ரீ பீரியட். நீங்க என்ன பண்ற? உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது தெரியுமா? இந்த படி எப்படி இருக்குன்னு சொல்லு. கண்ணே உன்னால் காதல் கொண்டேன், பின்பு காயமானேன். பெண்ணே ஒரு நொடியில் என்னை சிதைத்தாய், மீண்டும் மீண்டும் என் கனவை கலைத்தாய். நீ எழுதுனியா? ஆமா. எப்படி இருக்கு? நாட் பேட். ஆனா உனக்கு எப்பல இருந்து இந்த பாட்டு எழுதுற ஆர்வம்? என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் என்ன எப்படி எழுத வைக்குது. ஹார்ட் பிரேக் பத்தி எழுதியிருக்க. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டியா? கிடைக்கிறியா? எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே? நீ தானே சொன்ன உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் உன்னை ஒரு கவிஞனாக்கி இருக்குன்னு. டேய், நான் சோனையும் ரதையும் பத்தி சொல்றேன்டா. ஏன் அவங்களுக்கு என்ன? அவன் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? ஏன் இப்படி இருக்கான்? ச்சே. இங்க பாரு, ஃபேன்ஸ் கிட்ட இருந்து மறைச்சா வாஸ்துவம், அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைக்கிறது? சரி, இப்ப அதுக்கும் நீ எழுதுனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஜேய், சுவனுக்கும் ரதிக்கும் நடுவில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேம்பஸ் பேஜனுக்கு ரதி பேர் கொடுத்துருக்கான், ஆனா இப்ப வெளியாயிட்டான். ஏன்? இது கண்டிப்பா சுவனால தான் இருக்கும். டேய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. சுகர்னால தான் ரதி அந்த பேஜன்ல கலந்துக்கலன்னு உங்ககிட்ட சொன்னால. அவ தான் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாள. அப்ப நீ ஏன் முடிவு பண்ணிக்க? ஏய், ரதியும் கௌதமும் க்ளோஸ். அவ அவங்க கிட்ட புலம்பிருக்கா. பாவண்டா ரதி. சுவன் ஏன் அப்படி இருக்கான்? அவன் சரியான... ஏய் நிறுத்து. உனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாது. நீயா அசியூம் பண்றது நல்லதில்லை. ரதி இந்த பேஜன்ல கலந்துக்காம இருக்க 1000 காரணம் இருக்கலாம். டேய், ரீட் மை லிப்ஸ். இத கௌதம் தான் சொன்னான். ரதிக்கும் சுகனுக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை இருக்கு. அடிக்கடி சண்டை போடுவாங்க. நீ பார்த்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரேக்கப் ஆயிடுவாங்க. I won't be surprised. நீ அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டேய், நீ வேற கதையை கட்டாத. எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். டேய், இது அவன் பர்சனல் விஷயம். அவன் சொன்னா கேட்டுக்குவேன், இல்லை தலையிட மாட்டேன். என்ன கேட்டா
அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. இருந்தால் பிரச்சனை தான். ஏன் அப்படி சொல்ற? அவன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க தெரியுமா? இதை எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. என் ரதி கண்டிப்பாக முடியாது. 6 மாதத்துக்கு மேலே தாங்கினாங்கன்னா பெரிய விஷயம். அந்த கிங்கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன். நான் அவனை மிரட்டல அவன் பயந்துட்டான். நான் சொன்னேன், எனக்கு எந்த போலீஸ் ரெக்கார்டும் இல்லை, உனக்கு இருக்கு. நான் இப்போ ரிப்போர்ட் பண்ணேன்னா உன்னை இமீடியட்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டேன். அதுலேயும் நீ ரிப்பீட் ஒஃபெண்டர்னு தெரிஞ்சிச்சு, உன் சென்டென்ஸ் டபுள் ஆகிடுன்ட்டேன். அவன் பயந்துட்டான். நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பேசி செட்டில் பண்ணிட்டேன். திருந்துட்டீங்கன்னு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு 1000 தடவை சொன்னீங்க. சொன்னால் மட்டும் பத்தாது, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். உங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது. நான் தான் பேசிட்டேன்னு சொல்கிறேன். போய் உங்கள் வாயிலிருந்து வருது எல்லாம் சுத்த போய். அவன் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் உங்களை மீட் பண்ணதை பற்றி. எல்லாத்தையும் சொன்னான். ஏங்க ஏன் உங்கள் புத்தி திரும்ப திரும்ப அப்படி போகுது? இத்தனை வருஷம் என்னை ஏமாத்துன்னு பத்தாதுன்னு இப்படி மறுபடியும் போய் சொல்கிறீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? இல்லை பூர்ணிமா, உன்னை மறுபடியும் பயமுறுத்த வேண்டான்னு தான். போதும், இதுக்கு மேல் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ற அர்த்தமே இல்லை. நான் சஞ்சனாவோட போயிருக்கேன். அவளுக்கு உங்கள் லட்சணம் தெரியாதுல்ல. உங்களை பற்றி சொன்னா அவள் என்னை தாராளமாக ஏற்றுக்குவா. பூர்ணிமா, அவசரப்படாத. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. That's all I'm asking. புண்ணியம் இல்லைங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சாலும் என்னால் உங்கள் மனைவியை சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சீங்களோ அவங்க சாபம் நம்மளை சும்மா விடாது. காலம் பூரா இப்படி பயத்திலே வாழ வேண்டியதுதான். டேய் கௌதம், என்னடா கேள்விப்பட்டியா? எதை? சுகன் ரதிக்கு அனுப்பின ஒரு மெசேஜ் எல்லாருக்கிட்டுமே போயிட்டு இருக்கு. என்ன மெசேஜ்? அவன் ரதி அந்த பேஜன்ல பங்கெடுக்க வேணாம்னு மிரட்டி இருக்கான். அது நம்ம கோஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே போயிருக்கு. ஆனா அவ பர்சனலா அனுப்புனது எப்படி வெளியானுச்சு? ரதி போனை தொலைச்சிட்டாளா? அது எனக்கு தெரியலடா. ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சுகனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். அவன் பொசேசிவ், இன்செக்யூர், அவனுக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. இப்படி நிறைய அக்யூசேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அச்சோ, ஆனா அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிறது எப்படி வெளியானுச்சு? எனக்கு என்னமோ தேவ் தான் செஞ்சிருப்பான்னு தோணுது. தேவா? ஆமா, அவனுக்கு ரதியை பிடிக்கும் தானே. அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையை மூட்டி அவங்க பிரேக்கப் பண்ணதும் இவன் பூரலான்னு நினைச்சிருப்பான். டேய்,
அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும். இருந்தாலும் இஸ் a bit ஷேடி கௌதம். அன்னைக்கு கூட என்கிட்ட சோனியோ ரதியை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஐ மீன் இட்ஸ் none of his business, right? ஏன்டா அமைதியாக இருக்க? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்ல நீ சொல்றது சரிதான். தேவ் சரியில்லை. ஏன் அப்படி சொல்ற? தேவுக்கு ரதியை பிடிச்சிருக்கு. அவனும் சும்மா கோன் பண்றதுக்கு முன்னாடி ரதியை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்னடா சொல்ற? அவன் சும்மா தான் பண்றான்னு நினைச்சேன்டா. ஆனா ரதி கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் எங்க போனாலும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான்னு. ரதிக்கு அவனை பிடிக்கல எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. அப்புறம் அந்த மெசேஜ் அவன் தான் விளையாக்கியிருப்பான். தேவ் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை செய்வான் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. எங்க கிளம்புற? ரதியை பத்தி போய் பேச போறேன். இதுக்கும் தேவுக்கும் மட்டும் ஏதாவது சம்மந்தம் இருக்கட்டும். அவன் செத்தான். ஏய் தேவ்க்கு ரதியை பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக அவன் ரதிக்கு தெரியாம அவ ஃபோன் எடுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாங்க. சிங்கம் மட்டும் இல்லை, இஸ் அ சைக்கோ.